இந்த சீரியஸ்ல Flutter framework யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மீன்ஸ் நான் வந்து இந்த சீரியஸ்ல நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ பை வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கான்செப்டா வந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளட்டர்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன், நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம ஃப்ளட்டர் படிக்கிறோம், ஃப்ளட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஃப்ளட்டரை எதுக்காண்டி எல்லா டெவலப்பர்ஸும் வந்து இப்போ லேர்ன் பண்ணுறாங்க அண்ட் கம்பெனிஸில் ஆல்சோ ஃப்ளட்டருக்கு எதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேறு என்ன லாங்குவேஜ்லாம் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சீரியஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களால் கிளியராக என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப்பை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே ஃபைன். மொபைல் ஆப் மீன்ஸ் நான் வந்து நம்ம ஒரு இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் தான். நம்ம ஃப்ளட்டரில் பண்ணுறதுனா நம்ம வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் நம்ம ஐஓஎஸும் எடுத்துக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படிங்கிறத நமக்கு ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ளட்டர் தான் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளட்டர்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு யூஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் கிட் நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யூஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னா என்னென்னா இந்த ஃப்ளட்டரை ஃப்ளட்டரை ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு யூஐ வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஐ மீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஐ டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்புறம் இதை மட்டும் நம்ம வந்து ஒன்லி ஃபார் யூஐ டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உள்ளே வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏபிஐ இன்டகிரேஷன் பண்ணுவோம், டேட்டா பேஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். எதுக்காண்டி வந்து நம்ம ஃப்ளட்டர் படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஃப்ளட்டர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இல்லை வந்து லாரா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் கோர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கோர் யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து HTML CSS யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபர்தராக என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ வந்து ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸ் தான். இப்போ வந்து நம்ம கோட் வந்து ஒரு டைம் தான் நம்ம கோட் எழுதும். பட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு எடுத்துக்கலாம், ஐஓஎஸ்க்கு எடுத்துக்கலாம், மேக்குக்கு எடுத்துக்கலாம், விண்டோஸ்க்கு எடுத்துக்கலாம், உபுண்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து அதுக்கு நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஐஓஎஸ்க்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் மேக்குக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளட்டர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். அண்ட் அதர் ஹேண்ட் வந்து ஐஓஎஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து அவங்க ஐஓஎஸ் ஓஎஸ்க்கு வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன டிராபேக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு கோடு யூஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு, ஐஓஎஸ் யூசருக்கு தனியாக ஒரு கோடு யூஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து இதில் வந்து டைம் நிறையா போகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்னு ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக போத் ஆஃப் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃப்ளட்டரில் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். அதான் இதில் சொல்லியிருப்பாங்க இட்ஸ் யூஸ் டு பில்ட் நேட்டிவ்லி கம்பைல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் மொபைல், வெப் ஆப் அண்ட் டெஸ்க்டாப் ஆப் இன் சிங்கிள் கோட் பேஸ். ஒரு கோடு தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் இந்த மாதிரி இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது வந்து டாட்ல எழுதுற கோடு தான். இப்போ நான் இந்த ஒரு கோடு எழுதுறேன். பட் இந்த கோடை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து நான் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கலாம், ஐஓஎஸ்க்கு எடுத்துக்கலாம், மேக்குக்கு எடுத்துக்கலாம், விண்டோஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து நான் அவுட்புட் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவர்வியூ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் யூஐ டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர். இப்போ இதுவே வந்து நீங்கள் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கன்னா ஃப்ளட்டர்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒவ்வொரு வியூ மாதிரி சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு வியூ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியஸையும் நீங்கள் ஈஸியாக வந்து அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தர் வர முடியும். அப்போ இந்த வீடியோவோட ஒவ்வொரு வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஐ டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பிளாட்ஃபார்முக்கு தேவையான ஓஎஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். சாரி, மொபைல் ஓஎஸ்க்கு தேவையான ஆப்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் ஆண்ட்ராய்டுக்கு டெவலப் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்க்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி சிஸ்டமுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் ஓஎஸ்க்கு தேவையானது சிஸ்டம் ஓஎஸ்க்கு தேவையான மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு விண்டோஸ்க்கு மேக்குக்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட் நம்ம இந்த ஃப்ளட்டர் யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெவலப் பண்ணுறோம். இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் பேஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் தான் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ங்கிறது தான். அப்புறம் ஹார்ட் ரீலோடர் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ட் ரீலோடு, இந்த இதில் ஒரு பட்டன் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஒரு கோடில் இப்போ நான் சம்திங் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரன் பண்ண எனக்கு என்னன்னா இட் டேக் டைம். பட் இதுலேயே நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுற அந்த ஹார்ட் ரீலோட் பட்டனை எனக்கு என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீலோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பிரசிவ் யூஐ வித் விஜெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜெட் பேஸ்டாக தான் இருக்கும். நம்ம வந்து யூஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான யூஐ இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் ஃபார் ஒவ்வொரு டெவலப்பர்ஸ் வந்து ஜாவா விட்டு ஃப்ளட்டருக்கு மைக்ரேட் ஆகிற ரீசன் இது ஒரு ரீசன். ஹை பர்ஃபார்மன்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரு பேஜை லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வித்தின் 8 செகண்ட் வந்து லோட் ஆகும். பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன்ஸாக இருக்கும். அப்புறம் க்ரோயிங் கம்யூனிட்டின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ளட்டர்லாம் எப்போ இது கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2014 கிரியேட் பண்ணாங்க. பட் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து ரொம்ப லோ லெவலாக தான் இருந்தது. லோ லெவல் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெரிய கம்யூனிட்டி இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஜாவா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா அது கூகுளில் நீங்கள் தேடும்போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் அதுக்கு தேவையான ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, அது வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து அது ஒரு பெரிய லார்ஜ் கம்யூனிட்டி. பட் இங்கே வந்து ஃப்ளட்டர் வந்து இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டே வருது, நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம ப்ராஜெக்டில் தான் நம்ம ஸ்டக் ஆக மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு லாகின் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து நீங்கள் கூகுளில் தேடினீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான சொல்யூஷன், அதுக்கு தேவையான கோடெல்லாம் வந்து வேறு டெவலப்பர்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் க்ரோயிங் கம்யூனிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஒவ்வொரு வார்த்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா வந்து நிறைய டைம் எடுக்கும். அதனால் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளட்டர் ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து கோடு வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த லாங்குவேஜ் நான் எப்படி ஃபர்தராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி நான் அடுத்த வீடியோ காட்டுறேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களால் ஓனாக டெவலப் பண்ண முடியும் ஃப்ளட்டர் ஆப்ஸ். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். அண்ட் ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்லேயே அதை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கூட நான் தனியாக என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணிடுவேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா வந்து அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்தர் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.